கிடையாது. எங்கள் அண்ணன் வளரணும். ஏன்னா இந்த எம்கேஆர் பேரும் புகழ் வாங்கி 10 வருஷம் ஆச்சு. நான் யாராக இருந்தாலும் வளர்த்து விடுவேன். அவங்க குடும்பமும் அந்த மனிதனும் நல்லா இருந்தாலும் இதை விட என் குடும்பத்துக்கு பெரிய புண்ணியம் எதுவுமே கிடையாது. அவளை முடிஞ்சு வச்சா பாட்டு பாடிட்டியாடா? பாடவே நான் மறந்துடுவேலடா. என் அன்பு தம்பி, பெத்த தாயினுடைய பாட்டை பாடணும். அங்கிட்ட அழுகிற ஆள் இந்த கயிறு அந்த நனைஞ்சு அந்துடணும். தம்பி, இங்கிட்ட அழுகிற ஆள் இந்த தட்டியெல்லாம் பிச்சிடணும். இங்கிட்டு இந்த ஸ்பீக்கர்லாம் நனைஞ்சிடணும். ஆமாம் தம்பி, கண்ணீர். ஏப்பா இந்த தட்டை கடைசி வரைக்கும் கொடுக்கவே இல்லையா? என்ன இப்படி போயிட்டு இப்படி வந்துருச்சு? ஏப்பா அவன் பேச்சு சுத்தமில்ல, வீட்டுக்கு போ. எனக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி இங்கிட்டு வந்துட்டேன். நம்ம கருது வண்டி ஓட்டுற ஆள் மாதிரி. என்ன தலைவா? தலைவான்ட்டா கொல்ல போகிறாங்கன்னு அர்த்தம். நான் தலைவர் இல்லைங்க, நான் பூச்சி மருந்து வியாபாரி. இங்கே வரும் மருதமணி எங்கேன்னே உன்னெல்லாம் பெக்காமல் பேசாமல் கோலுக்கு டீப்லேயே வச்சுருக்கோம். என் அன்பு தம்பி, புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த TR மணிகண்டன் அவர்கள் பெத்த தாயினுடைய புகழை பாடுவார்கள். 6 மணிய பின்பாடல். அழுகிற மாதிரி பாடணுமாண்ணே? அதுக்கு ஏன்டா நீ தீச்சட்டி எடுக்கிற? எனக்கு பீலிங்கா இருக்குடா. ஏ அம்மா நினைக்கூடாது தங்கம். பப்பு குட்டி ஒரு பாட்டு மட்டும் பாடுங்க, அப்புறம் அம்மா நினைக்க. நம்ம நல்லா இருப்பா அப்போ பாரு. ஓ அம்மா சிக்கு புக்கு ரயிலே கலக்குது பாரு வஸ்டையிலே. சிக்குவாலா சிக்குவாலா மயிலே. ஓகே ஓகே நான் அடித்தூளே. ஆற்ற வைரமே 60 அடி கம்பமே. பொன்னமராதிக்கு நாடத்துக்கு வந்தியா கேரத்துக்கு வந்தியா? நீ தாடா அழுது சிக்கு வாழா விழுந்துக்கு நக்கு வாழான்னு என்ன பாட்டு பாடுறேன் என்ற கம்மா கண்ட முண்டை. ஆத்தா நீ இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்தே உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன்முகத்தில் நான் முழிக்க. எங்க போய் தேடுவானம்மா பட்டக்கடனை நான் அடைக்க? ஆத்தா நீ இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன்முகத்தில் நான் முழிக்க. எங்க போய் தேடுவானம்மா பட்டக்கடனை நான் அடைக்க? நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது, அந்தவனம் நீ என்று அப்புறம் தான் தெரிஞ்சது. நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது, அந்தவனம் நீ என்று அப்புறமா தெரிஞ்சது. கஷ்டப்பட்ட காலத்தில் நீ கலகலன்னு சிரிச்ச, கந்தாங்கி சேலையிலேயே கண்ணீரை தொடச்ச. ஆத்தா நீ இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாய் நினைச்ச? கலங்கிடுவான் புள்ள இன்னும் சாவ கூட மறைச்ச. கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாய் நினைச்ச? கலங்கிடுவான் புள்ள இன்னும் சாவ கூட மறைச்ச. திருநீர் பூசுற கை திருநீர்
ஆனதோ திருநீர் பூசின கை திருநீராய் ஆனதோ திரும்ப வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே போனதும் ஆத்தானி இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா புது சீலை வாங்கி வந்து உன்னை புதச்ச இடம் பார்ப்பதுக்கா என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பொறக்கல என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பொறக்கல கொல்லி வைக்கும் உடுப்பனையும் எனக்கு இங்கே கிடைக்கல என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பொறக்கல கொல்லி வைக்கும் உடுப்பனையும் எனக்கு இங்கே கிடைக்கல ஏ கன்னத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் ஏ கன்னத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் ஏ கன்னத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானுதாளட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானுதாளட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானுதாளட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானுதாளட்டும் ஏ கன்னத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானுதாளட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானுதாளட்டும் சூப்பரா ஒரு வாட்டிங்கே 5000 சம்பளம் செத்து போச்சுடா சூப்பரா தம்பி சூப்பர் வாங்க தம்பி வாங்க போ நீலாம்பிகை ஸ்ரீ வேலவன் பேக்ஸ் பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ் புதுவளவு பொன்னமராதி சார்பாக ரூபாய் 1001 நன்கொடை வழங்கி ரொம்ப நன்றி. உங்கள் பேக்கரி தொடர்ந்து நல்லா இருக்கு ஐயா. கேக்கு போடுறதுக்கு ஆள் வேணுமா? நான் சொன்னேன் எவனும் கேட்க மாட்டாங்க. ரைட்டு ஓகே ப்ரோ, வாழ்த்துக்கள் பேக்கரி ப்ரோ. கேக்கில் முட்டை சேர்ப்பீங்களா? சரி கேக்கில் முட்டை சேர்த்தாதான் இந்த பிசு பிசு வரும்ண்ணா. என்ன சொல்கிறீங்களா? இதில் சில பேர் மாலை ஓட்டுக்கிட்டு வந்து சைவம்னு செம்பாங்க, முட்டை சேர்ப்பாங்க, அப்போ தான் பிசு பிசு வரும். நன்றி நன்றி. வாங்க பங்காளி, மாலை வாடிடும். சரி, இன்னும் கொஞ்சம் சின்ன மாலை எடுத்துகிட்டு வரக்கூடாது? இல்லை போதும். நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம் அந்த நாடகத்துக்கு. இன்றைக்கி நாங்கள் வந்து மக்கள் பள்ளத்தை பார்க்கல, தாய் புடாய் பிராட்டியே வந்து எங்கள் சொந்தம். உண்மையில் எம்கேஆர் ராதாண்ணனை புக் பண்ணுறதுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதில் முதல் உரிமை வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன் செல்வண்ணே, மலையாண்ணே, ராமாலிங்கண்ணே இவங்களோட இன்றைக்கி நடக்கிற நாடகத்துக்கு வந்து நாங்கள் பாடுபட்டு இந்த நாடகத்தை சிரமப்பட்டு வாங்கணும். அண்ணனை சந்திக்க நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் எங்களுக்கு முழு உறுதுணையாக இருந்தது ஆலவேல் ராசண்ணே. எங்களுக்கு 14 ஆண்டு காலம் இல்லை, இன்றைக்கு வரையும் முழு உறுதுணையாக இருந்து எங்களை கூட்டு வந்து எங்களை ஒப்படைச்சிருக்காரு. இன்றைக்கி ரொம்ப நன்றி அண்ணே. எங்கெங்கே சாமி துடியாக இருக்கா அங்கே தான் வரும். ஏன்னா ஏன் சாமி பொல்லாத சாமி. கண்டிப்பாக. சரி, ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டு போ. சரி, பேச மடு ஆடுது. உங்களுக்கு உண்மையில 1000 ரூபாயில அள்ளி கொடுக்க, லட்சத்தையும் கொடுக்க உங்களை மாதிரி உதவி பண்ற உள்ள உண்மையிலே வேணும். கடவுள் வந்து உண்மையிலே நான் பெருமைக்கெல்லாம் பேசல,
உண்மையில பூமியில வந்து ஒரு மனிதனை வந்து இவரை மாதிரி ஒரு மனிதன் இருந்தால் போதும். இவரை மாதிரி சேவை செய்ய ஆளே கிடையாது. நான் யூடியூப்ல நிறையா பார்க்குறேன். அண்ணனை பற்றி நான் டெய்லி ஷேர் பண்ணுறேன், எல்லாமே பண்ணுறேன். உண்மையில நான் பெருமைக்கு சொல்லலை, அண்ணனை பெருமையெல்லாம் பேசலை, யாரையும் பெருமை பேசலை. உழைக்கிறாரு, உண்மையாக இருக்கிறாரு, உறுதுணையாக இருக்காரு. உண்மையில கள்ளிசேரி அவருக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்குது. ஆனால் சரியான உண்மையில நான் சொல்கிறேன். ஆனால் ஒன்று யூடியூப்ல போட்டிருந்தாரு, எனக்கு 8 வருஷமா குழந்தை இல்லை, ஆனால் இப்போ என் மனைவி கணேசனுக்கு அன்னைக்கு நான் கண்ணீரை விட்டேன். ஏன்னா நானே ஒரு 8 வருஷமா குழந்தை இல்லாமல் இருந்தேன். ஆனால் எனக்கு இதே பிடாரி 2 பயல்களை கொடுத்துச்சு, அழகான அன்பான செல்லங்களை கொடுத்துச்சு. நான் அந்த ஒரு குழந்தை இல்லாத வருத்தம் வந்து அண்ணனை கூட எனக்கு ரொம்ப இருக்குது. அந்த மேடையில் நான் சொல்கிற பெருமைப்படல, இதை நான் வந்து ஒரு ஆதங்கத்தோட ஒரு அன்போடு உங்கள்கிட்ட சொல்கிறேன். கண்டிப்பாக தாய் பிடாரி வந்து அனைவருக்கும் உறுதுணையாக இருக்கும். ஆனால் மழை வந்துச்சு, இன்னைக்கு மழை வந்து எங்களை காப்பாற்றி நாடகத்தை சிறப்பாக பண்ணணும் வைக்கணும்னு சொல்லி சொன்னாச்சு. அதே மாதிரி தான். ஆனால் ஆத்தா தாய் வந்து எங்கள் காலையில் 6 மணிக்கு எங்களை கண்ணில் தெரிச்சிச்சு. நாங்கள் பெருமைக்கெல்லாம் சொல்லலை, இது நடந்த விஷயம் என்று. ஆனால் சமுதாயம் உண்மை, உழைப்பு, உயர்வு. அதனால தான் வாழ்க வளர்க வெல்க. எல்லாரும் ஆதரவு கொடுத்ததுக்கு நன்றி நன்றி நன்றி. உண்மையிலேயே அந்த அண்ணன் மனசில் உள்ள அந்த உண்மை அன்பை வெளிப்படுத்தினார். எப்பா பயந்து கிடக்கிறேன் எங்கே பார்த்தாலும். ஏன்னா கொஞ்சம் பேரானால வெடி உண்டது காலில் விழக்கூடாது. போ உலக அம்மா இல்லாமல் வளர்ந்துவேன், உன்னை பார்த்தா வளர்ந்துவேன். அம்மா இல்லாமல் வளர்ந்துவேன். ரொம்ப நன்றி. உன் பேர் என்னப்பா? நடராஜன். வாழ்க்கையில் நீ பெரிய சாதிப்போ. இதுக்கு முன்னாடி கபடி பிள்ளையரா இருந்திருப்பான். குருமசாமி கொல்ல பாக்குறான்டா அண்ணே. குருமசாமி தம்பி தம்பி இரு இரு, அண்ணன் தான்டா. அண்ணன் அங்கிட்டு வரும்போது அண்ணனை வெட்டி கொன்று உள்ள போய் அறுவலை எடுத்துட்டு வா. இருடா ஏல இந்த துண்டை எங்களோட அடுத்த எவ்வளோ ஈரமா இருக்கு தம்பி. இருடா இந்த துண்டை எங்களோட அடுத்த. சரி 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 போ போ தம்பி போ. நன்றி சரி சரி போ. ஓஏகே நண்பர்கள் அம்மா பாடலை பாராட்டி எனக்காக இந்த துண்டை மட்டும் முடிச்சு பாருவேன். ஆத்தி ஒரு பேர் சிறுநீர் அடித்து காலையில் செக்கப் பண்ண கொண்டு வரானா, செம்பு உம்பு டப்பா இல்லாமல். எங்கனடா நனைஞ்சி இல்லை அழுதியாடா? சரி ரைட், என்கிட்ட துண்டு ஓட்டேன். நன்றி தம்பி. கொஞ்ச நேரத்தில் கொள்ள தெரிஞ்சாடா சங்கர் அரிசி. அதே இதெல்லாம் பாசம் கிடையாது. பாதம் இதெல்லாம் மாடலுக்கு சமப்படா. லைட் ஆஃப் பண்ணுவா. அக்யூஸ்டே அவன் தாண்டா, இவன் ஏவி விட்டு தாண்டா அவன் வந்துட்டேன். மிருதங்க சக்கரவர்த்தி, மிருதங்க வத்துவான் கோடையடி குமரன் என் அன்பு தம்பி. ஏன்னா வாத்தியார் வந்து சாதாரண ஆள் கிடையாது. இசைக்கல்லூரியில் முறையாக பயின்று எத்தனை மாணவர்களை உருவாக்கிய மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான். ஆவுடையார் கோயில் மோகன்தாஸ் இடது கை பழக்கத்தில் வாசிப்பார், யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. அவருடைய மாணவன் தான் என் தம்பி. இரட்டையாளம் மண்ணின் மைந்தன் எம் காளீஸ்வரன் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள்.
பாரியா சிங்கம் அருமடா. இந்த கைதட்டு தாண்டா உலகத்தில் பெரிய பரிசுடா. வாழ்த்துக்கடா தம்பி. நான் ஏறி நிற்கிறவன் சீரு சரியில்லை. அப்படித்தான் ஒரு ஊரில் ஏறி மேலே நின்றவங்க ஒரு 5-6 பேர் தேன்றாட்டு இருந்தது முண்டை இருட்டில் தெரியலை. எப்படியோ மண்டே முட்டி கிளச்சி விட்டாங்க. ஒருத்தனை ஓட்டவனே ஆத்தீன்டான். 5 பேர் விழுந்து நாடகத்தை நிறுத்தி விட்டாங்க. நீ உட்காரு. குச்சி வெதரில் ஊற்றி போடாம உட்காரான். எங்கே கட்டியார என்னை தூமியை குடிக்குமானே கருத்து போடுவேன் பேசாம. பலவாத்தியம் குண்டுமணி எங்கே இருந்தாலும் கோயிலுக்கு வரணும், காலாஞ்சி பிரிக்கணும். குண்டுமணி மணி 11:30 மணி போய் பிரிங்க. இதுக்கு மேலே ஜோக்கு எங்கன்னு சொல்ல முடியாது. பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி. உண்மையிலேயே இவங்க அப்பா தான் உண்மையிலே தெய்வம். செல்லியம்பட்டி அழகர் சாமின்னா பேர் வாங்கின ஒரு ஆல்ரவுண்டு. என்னையே இந்த பொன்னமராதி பக்கம் அறிமுகம் செஞ்சதே இவங்க அப்பா தான். மறக்க மாட்டேன் தம்பி. அந்த செல்லியம்பட்டி அழகர் சாமி தவ புதல்வன் அவங்க அப்பா அழகர் சாமி நல்லா படிக்க வச்சார் என் தம்பியை. ஆனால் அவன் எந்த வேலைக்கும் போக மாட்டேன்ட்டேன். கேட்கல இல்லை தம்பி குறும்பி அந்த போகும். அம்மா நீ கேட்டு தானே இப்போ சிவகங்கை மாவட்ட கலெக்டராக இருக்க. உண்டைக்கு கணேசி புயலில் கிடைக்கல. அப்போலேருந்து ராவுறேன். என்ன ஏய் தப்பு பேசாமல் இருந்தாலும் கம்புக்கூட்டில் பவுடரை போட்டு கடிச்சு வச்சுரு. இங்கே சொல்கிறது கேளு காளி. நீ ஒரு நாள் இருந்தால் கடுத்து போடுவாப்பா. அவன் கேட்கலையா? ஏன் செகிட்டு போல கேட்டேன். அவங்க அப்பா இந்த நாடக உலகத்தில் இருந்து தான் இரவு பூரம் கண்முழிச்சு இந்த கலையிலே சம்பாரிச்சின காசை வச்சு தான் படிக்க வச்சார் தம்பி ரஞ்சித்தை. அப்போ அதே கலையிலே நானும் போய் உழைக்கிறேன். அந்த கலைகளை பேர் வாங்கணும்னு இன்னைக்கு பெருங்கொண்ட புடிமாடோ போக்கு மாடோ இவன் கிடையாது. இவன் பெருங்கொண்ட ஒரு சொத்து மாடு. மாடை எங்கே கட்டினாலும் வடத்தில் விளையாடும். இது செல்லியம்பட்டி காலை. என் அன்பு தம்பி செல்லியம்பட்டி அதிரடி மண்ணே. உன்னை சொல்ல தேவையில்லடா. நீ எங்கே வேணாலும் ஜெயிச்சிருவடா. ரஞ்சித் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள்.
தட்டலாம் எல்லாருமே. ஆரம்பத்தில் கேரளாவிலேருந்து வந்தாங்க சண்டை மேளம்னு சொல்லி. அன்றைக்கி ஒரு ஊரில் 70 பேர் இறங்கிட்டேன். எந்த ஊர்னு கேட்குறேன். நாங்கள் வாடிப்பட்டி பக்கம் முன்னேன்றேன். இவங்க மீசையை வளைச்சிக்கிட்டு அதுலேயும் நம்மளால் ஊர் கிளம்பிட்டேன். நீ எந்த ஊர்? நான் குரண்டினேன் காரியாட்டி பக்கம். கேரளா சண்டை மேளம் மேலே அமைங்கிறது. நாங்கள் ஊட அடிச்சுக்கிறோம், எங்களுக்கு 800 கொடுப்பாங்க. நீ என்னடா விளாக்குற? நான் பெரிய காங்கிரட்டு போடுறவனே, சும்மா இதெல்லாம் நான் கெடுபுட்டா அவ்வளோதானே கலவை ஓடுற மாதிரின்ட்டேன். ஆனால் கேரளா சண்டை மேளத்துக்கு 1.25 லட்சம் 2 லட்சம் கொடுத்து நாளே ஒரு ரூமை புக் பண்ணி அவங்கள படுக்க போட்டு வெறும் சாம்பார் சோத்தை போட்டு அவன் போடுற ராமத்துக்கும் பட்டு வேட்டியை வாங்கி கொடுத்துட்டு காசை கரியாக்கதை விட தமிழன் வாழக்கூடிய கலையை வாழ வச்சால் இந்த தமிழனுக்கு பெருமை என்பதை சொல்கிறேன். உண்மைதானே? ஆனால் 1.25 லட்சம் என்ன, செல்லியம்பட்டி ரஞ்சித்துக்கிட்ட வெறும் 800 கொடுத்தா 8 நாளைக்கு புடதைய பிடிச்சி தள்ளினா கூட அடிச்சுக்கிட்டே இருப்பேன், போக மாட்டேன். தம்பி, இது ஒரே ஒரு இது. உங்கள் ஊருக்காரன் வந்திருக்காங்களா? செல்லியம்பட்டிக்காரன் வந்தால் கை தூக்குங்கண்ணே. அண்ணே, உங்கள் ஊரில் எத்தனையோ பெரியவங்களாம் இருப்பாங்கண்ணே, பேர் வாங்கினவங்களாம் நீங்கள் எல்லாருமே பெரிய வீட்டு பிள்ளைய தானே. உங்கள் ஊருக்கு ஒருத்தன் பேர் வாங்குறானே இவன் தானே. இப்போ மறந்துடாதீங்கண்ணே, நம்ம வீட்டு பிள்ளையா வளங்கண்ணே. இன்றைக்கி உலக நாடு பூரா எனக்கு வெளிநாட்டிலேருந்துலாம் ஃபோன் அடிக்கும் போது செல்லியம்பட்டி ரஞ்சித்தை கேட்டோம்னு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. வாழ்த்துக்கள் தம்பி. அது இருட்டுக்குள்ள போய் ஒரு அடி அடிச்சுட்டு வரையா? என்னது? இல்லை இல்லை, எனக்கு கூசும். தாள நீலகண்டே, நீ என்ன செய்ய போகிற? உங்கள் அப்பா ஆத்தா பாய் விரிச்ச நேரம் இந்த இரும்பை தூக்கி எடுத்துட்டு வாடா. யாரு மையப்பா? புதுக்கோட்டையில் யார் மையன்? விதி மையனாடா. யார் மையன்? அப்பா வேறு என்னப்பா? அதே அப்போ அம்மா வேறு வேப்ப முத்தாடா. சரி இதெல்லாம் வைக்காத ரைடு ஓவர். அன்றைக்கெல்லாம் ஒருத்தன் வந்து கண்டனூரில் 800 அவதாரம் கட்டி 3 வருஷம் ஜெயில் உள்ள வை. காசை மாத்துற மாதிரி இருக்குமாடா. வா, நான் பாடுற வாட்டுக்கு தாளம் போட்டு சிம்படுங்காமல் காசை வாங்கிட்டு போ. காத்த முத்தமயம் தானப்பா. அளவு வட்ட நல்ல மனுஷனுக்கு புள்ள வளர்ந்துருக்கு வர கரடி முண்டை அப்படி நாளைக்கு இழிச்சா போயவனும் பேசிடக்கூடாது. நான் உன்னை காப்பாற்றி விடுறேன் காத்த முத்தமயனே. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. டொய்யும் அவன் கண்ணு 2 என்ன மைக்கும் 1000 வாட்ஸ் பவரு. அதுக்கு என்னடா இந்த பஜனைக்கு போடுற தாளத்தை போடுற? கிஞ்சனா கிச்சடாண்டி என்ன அப்படி போடக்கூடாது புத்துரு. உனக்காக வேற பாட்டு பாடணும். அறிவுலகம் உன்னை அழைக்கின்றது. என்ன பண்ண போறானோ அந்த பாட்டில் இது வராதே. 2ல் நீ உன்னத்தோட வரியா. திருந்த மாட்டேன், பஜனைக்கு போட்டவன். எதுக்கு எடுத்தாலும் அதே புளிச்சோத்துக்கு போடுறாங்கடா. கிச்சா 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 என்னப்பு? ஏன் வீட்டை காலி பண்ணி வர்றீங்க? என்ன இது பிரசாதமா? இங்கே வாரு வாலி அப்பு ஆகப்பு. இன்னும் ஆள் 50 பேர்த்த கூட்டு போங்க போ. மொத்த பக்கத்து மேடையை சாய்ச்சி விட்டாத்தே நல்லா இருக்கு. சிறந்த முறையிலே இங்கே சீன் அமைத்துக் கொண்டிருக்கும் அன்பு அண்ணன் எங்களது ஆலவய. சரி, அம்மன் சீன் கம்பெனி உரிமை கே ராஜா ஆலவய வாழ்த்துக்கள். சாமி அழைக்கவா? ஓம் சக்தி அவங்க கும்பிட்டு போகிறாங்க. ஓம் சக்தி கும்பிட்டு போகிற ஒம்பளை ஆளில் ஒன்று சொல்கிறியாத்தா? போன வருஷம் உங்கள் புண்ணியத்தில் ஓம் சக்திக்கு போகும்போது ஒரு பசை கவுத்துனேன். அடுத்த வருஷம் 2 ட்ரெயினை கவுத்துரு. வாழ்த்துக்கள். நிம்மதியா மூடு. அது எங்கே திறந்ததுங்க? சிச்சுக்கு எங்கே வெக்கம் போயிடலாம். மும்பளைய பூரா யார் காசு? உங்கள் ஆத்தா பொண்ணு காசு இல்லை, எங்கள் அண்ணன் தம்பி காசு. பூரா வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைச்சி கொண்டு போய் கொடுத்தா நீ டூர் போகிற. ஓம் சக்தி போகிறவன் போல் அங்கே போயிட்டு வர வேண்டியதானே. உடனே இந்த தலைவி சக்தி இருக்கும். தலைவி சக்தி, நான் மேன்மருவத்தூர் சென்று விட்டு அப்படியே நம்ம கோல்டன் பீச்சிலே தவண்டி அடிக்க வேண்டும். அதற்கு ஸ்விம்மிங் ட்ரெஸ் 2, அதற்கு 400 பிள்ளை போடும். ஆமாடா.
எனக்கு அந்த பசு கவுந்தது கூட எனக்கு வைத்திருச்ச. அதில் ஒரு சக்தி வீடியோ போட்டாவார். இப்படி வீடியோ எடுத்துக்கிட்டே, என்னவென்று தெரியவில்லை, இந்த ஆண்டு சக்தி எங்களை ரொம்ப சோதித்து விட்டார். எல்லாரும் பாருங்க சக்தி, காரு எப்படி கிடக்கணும், மைத்த புடுங்குது காரு. நீ நங்குன்னு ஆடிக்கிட்டு எந்த பொம்பளையாவது டிரைவர் கீராட்டுக்கு போவாளா? அங்கன போய்கிட்டு மல்லம் மருதம் மல்ல. அவன் திரும்பிக்கிட்டு இப்போ மருதமலை போகாமல் இங்கேயே பார்க்கலாம் போலேன்ட்டு மருதமலைன்னு இந்த மலையை பார்த்துருக்கேன், விட்டுட்டானடா தட்டார்னு விட்டு அவன் போய் வேலிக்கிற தூரில் உட்காந்து பொண்டாட்டிக்கு போன அடிச்சிருக்கேன். மேலுமருவத்தூர் போன முடியா கமலா, என்னாச்சு? அவ்வளோதான், சக்தி பூரா சட்டி கலண்டு கிடக்கு. இந்துக்கள் கலாச்சாரத்தை இந்த எம்கேஆர் கேலி செய்யவில்லை. நாங்கள் பரம்பரை கூடாங்க. கலாச்சாரங்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். மன கஷ்டத்தோடு மற்றவர்கள் கூட நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு சாமிக்கு என் தமிழன் மாலை போட்டு போகிறேன். அப்படி போட்டு போகும்போது ஒரு மனதோடு சாமியை வேண்டி எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், மற்றவ போல் நான் வேதனையாக பூரா ஒன்றை இறக்கி வைக்கணும்னு சொல்கிறேன். மசுருமைங்களுக்கு எதுக்கடா குத்தாட்டான்? சரி, அதாவது பரவாயில்ல. முதல்ல தீச்சட்டி எடுத்து வருவாங்க, இப்படியே வரும், விபூதி வாங்குவாங்க. இப்போ அதுக்கும் தடை பண்ணுறாங்க. ஒரு இலவட்ட பைய வேப்பங்குலையை வச்சு தீச்சட்டி எடுத்து போகிறேன், ஒரு கிழட்டு முண்டை இருந்தால் அவன் தள்ளி போன்னு சொல்ல முடியாது. அவன் சூடு தாங்காமல் இப்படியே பிடிச்சிக்கிட்டு இருப்பேன். இது போகவே போகாது. அவன் இங்கிட்டு போவேன், இது அவன் தான் அவன் கண்டங்கரு. எனக்கு கண்டன்ட்டு வந்துடுவாங்க. சாமி அழைக்க போகிறேன். உண்மையிலேயே இந்த பொன்னமராதி, இந்த புதுப்பட்டியில் உள்ள ஆதி காலம், ஐயாக்கா உள்ள காலம், பழைய கிழவங்க உள்ள காலத்தில் இந்த வட்டாரத்தில் உருவாக்கின சாமி தான் இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் காத்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் நினைக்கிறிய நமக்கு இந்த கிராமம்தான் சொந்த கிராமம், இந்த கிராமத்துக்கு வந்தவங்க நம்ம தான் கிடையாது. நம்ம பாட்டைமாரெல்லாம் இருந்த பூர்வீக ஊர் வேற ஊர். அங்கேருந்து புலப்பத்தோடி வந்ததுனால தான், ஒவ்வொரு ஊர்லையும் குடிசையை போட்டு இருந்ததுனால தான் அந்தந்த கிராமம் இன்றைக்கி நமக்கு சொந்த கிராமமாக இருக்குது. உண்மைதான். வரலாறை புரட்டி பாருங்கள் தெரியும்.